வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம். ஆமா. நவம்பர் 12, 2025 புதன்கிழமைக்கான திருவெளிப்பாட்டு வாசகங்கள். நம்ம கிட்ட சாலமோனின் ஞான நூல், திருப்பாடல்கள், லூக்கா நற்செய்தி, அப்புறம் போப் லியோ 14வதோட ஒரு சிந்தனை இருக்கு. சரி. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது அதிகாரம், நீதி, நன்றி, விசுவாசம் இதெல்லாம் எப்படி ஒன்னோட ஒண்ணு இணையுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கலவை. ஆமா, தனித்தனியா பார்த்தா ஒரு அர்த்தம், ஆனா ஒன்னா பார்க்கும்போது ஒரு பெரிய படம் தெரியுது இல்லையா? நிச்சயமா. அந்த பெரிய படத்தை தான் நாம இப்போ கொஞ்சம் விளக்கமா பார்க்க போறோம். சரி, முதல் வாசகத்துல ஆரம்பிக்கலாம். சாலமோனின் ஞான நூல், அதிகாரம் 6, வசனம் 1-11 வரை. இதோட நோக்கம் என்னன்னா, ஆட்சியாளர்களுக்கு ஞானம், நீதி, அப்புறம் கடவுளுக்கு அவங்க எப்படி பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்காங்கன்னு இந்த வரிகள் என்ன சொல்லுதுன்னு ஆழமா பாக்குறது தான். சரி, இந்த வரிகளோட அந்த நேரடி தன்மையே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஆமா. இது ஏதோ மறைமுகமா சொல்ற தத்துவம் மாதிரி இல்ல, நேரடியா அதிகார மையங்களை பார்த்து பேசுது. வசனம் 1-2 பாருங்களேன். சொல்லுங்க. மன்னர்களே கேளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள், உலகின் கடையெல்லை வரை நீதி வழங்குவோரே கற்றுக்கொள்ளுங்கள். ஆம். திரளான மக்களை ஆள்வோரே, பல மக்களினங்களை பற்றி பெருமை பாராட்டுவோரே செவி கொடுங்கள். எவ்வளவு குறிப்பான ஒரு அழைப்பு பாருங்க. ஆமால, இது ஏதோ பொதுவான அறிவுரை மாதிரி இல்லாம மன்னர்கள், நீதிபதிகள், மக்கள் தலைவர்கள்னு அவங்க பேரையே சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க. அதுலயும் உலகின் கடையெல்லை வரை நீதி வழங்குவோர்னு சொல்றது எவ்வளவு பெரிய அர்த்தம் அதுக்கு. மிகச்சரி. இது அந்த காலத்து இஸ்ரேல் ராஜாக்களுக்கு மட்டும் சொன்ன மாதிரி தெரியல. அப்போ அந்த காலத்துல உலகின் கடை எல்லைனா அவங்களுக்கு தெரிஞ்ச உலகம். ஆனா இந்த வார்த்தைகளோட வீச்சு அதை தாண்டி போகுது. எந்த காலத்துல எந்த இடத்துல அதிகாரம் செலுத்தினாலும் அவங்களுக்கு இது பொருந்தும். இன்றைய உலக தலைவர்கள், சர்வதேச நீதிபதிகள், பெரிய கம்பெனி தலைவர்கள், ஏன் சோஷியல் மீடியால பெரிய செல்வாக்கு உள்ளவங்க கூட இதுல அடங்குவாங்கன்னு சொல்லலாம். அப்படியா சொல்றீங்க? ஆமா, அதிகாரம் எங்க இருந்தாலும் இந்த செய்தி அவங்கள நோக்கி போகுது. அப்போ இந்த அதிகாரம் எங்க இருந்து வருதுன்னு இந்த வரிகள் சொல்லுது. வசனம் 3 ரொம்ப தெளிவா இருக்குது. சொல்லுங்க. ஆண்டவரிடமிருந்தே உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது, உன்னத இறைவனிடமிருந்தே உங்கள் ஆட்சி உரிமை கிடைத்தது. இது கொஞ்சம் புரட்சிகரமான கருத்து மாதிரி இல்லையா? நிச்சயமா. அதிகாரம் நாமலாம் சம்பாதிச்சது இல்ல, அது வழங்கப்பட்டதுன்னு சொல்லுது. கண்டிப்பா, இதுதான் முக்கியமான புள்ளி. அதிகாரங்கிறது ஒரு பரிசு மாதிரி, இல்லனா ஒரு பொறுப்பு. அது நம்ம உரிமை இல்ல. சரி. அதுவும் எங்கிருந்து வருது? கடவுள்கிட்ட இருந்து. இது அதிகாரத்தை பத்தி நாம இப்ப நினைக்கிறத விட ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா. இப்ப நாம நம்ம திறமை, படிப்பு இல்ல எலெக்ஷன்ல ஜெயிச்சதுன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த வரிகள் சொல்லுது அதோட உண்மையான மூலம் தெய்வீகம்னு. இதோட நேரடி விளைவு என்னன்னா, என்ன? அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறவங்க அத கொடுத்தவருக்கு கணக்கு கொடுக்கணும். அதத்தான் அடுத்த வரியே சொல்லுது இல்லையா? அவரே உங்கள் செயல்களை சோதித்தறிபவர், உங்கள் திட்டங்களை ஆராய்பவர் அவரே. ஆமா. வெறும் செயல் மட்டும் இல்ல, திட்டங்கள், அதாவது நம்ம எண்ணங்கள் கூடவா. இது அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், ஒவ்வொரு திட்டமும், அதுக்கு பின்னால இருக்கிற நோக்கமும் கூட ஒரு பெரிய சக்தியால பார்க்கப்படுதுன்னு நினைச்சா அது அதிகாரத்தை ரொம்ப கவனமா கையால வைக்கும் இல்லையா? இது வெறும் பூமிக்குரிய சட்டங்களுக்கு பதில் சொல்றது இல்ல, ஒரு தெய்வீக தராசுல நிக்கிற மாதிரி. சரி, இந்த பொறுப்பை சரியா செய்யலனா என்ன ஆகும்? வசனம் 4 சில தப்புகளை சுட்டி காட்டுதே. ஆமா. என்ன சொல்லுது? நீங்கள் அவருடைய அரசின் பணியாராயிருந்தும் நேர்மையுடன் தீர்ப்பு வழங்கவில்லை, திருச்சட்டத்தை கடைபிடிக்கவில்லை, கடவுளின் திருவுளப்படி நடக்கவில்லை, நேர்மை இல்லாம இருக்கிறது, சட்டத்தை மதிக்காம இருக்கிறது, கடவுளை விருப்பப்படி நடக்காம இருக்கிறது, இதெல்லாம் தப்புன்னு சொல்லுது. இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதெல்லாம் வெறும் ஒழுக்க தப்பு மட்டும் இல்ல. பின்ன அவங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துறது. கடவுளோட பணியாளர்கள்னு சொல்றதால அவங்க செயல் கடவுளோட பிரதிநிதித்துவம் மாதிரி பார்க்கப்படுது. ஓ, அப்ப தப்பு செஞ்சா அதிகாரம் கொடுத்தவரே அவமதிக்கிற மாதிரி ஆகுமா? ஆமா, அப்படிதான். இதோட விளைவு ரொம்ப கடுமையா இருக்கும்னு வசனம் 5-6 எச்சரிக்குதே. ஆகவே கொடுமையாகவும் விரைவாகவும் அவர் உங்கள் மேல் வருவார், ஏனெனில் உயர்நிலையில் உள்ளவருக்கு கடும் தீர்ப்பு வழங்குவார். ஆமா. கொடுமை, விரைவு, கடும் தீர்ப்பு, இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப அழுத்தமா இருக்கு.
ஆனா அதே சமயத்துல எளியோர் மீது இரக்கம் காட்டி அவர்களை பொறுத்தருள்வார், வலியோரை வன்மையாக தண்டிப்பார்னு ஒரு வித்தியாசமும் காட்டுது. இது கொஞ்சம் குழப்பமா இல்ல? எப்படி? வலியவர்களுக்கு கடுமையான தண்டனை, எளியவங்களுக்கு இரக்கமா? இது என்ன ஒரு மாதிரி பாரபட்சம் காட்டுற மாதிரி இல்லையா? இது ஒரு முக்கியமான கேள்விதான். எடுத்தெடுப்புல பார்த்தா பாரபட்சம் மாதிரி தெரியலாம். ஆனா கொஞ்சம் ஆழமா பார்த்தா சொல்லுங்க. இது பொறுப்புக்கு ஏத்த கணக்குங்கிற அடிப்படையில இருக்கு. யாருக்கு அதிக அதிகாரம், செல்வாக்கு, வசதி இருக்கோ அவங்க கிட்ட அதிக பொறுப்பும் எதிர்பார்க்கப்படுது. சரி. அவங்க தப்பு செஞ்சா அதோட பாதிப்பு ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு சாதாரண ஆள் செய்யற தப்புக்கும் ஒரு நாட்டு தலைவர் செய்யற தப்புக்கும் விளைவு வேற இல்லையா? ஆமா, அது உண்மைதான். அதனால கணக்கு கேட்கறதும் கடுமையா இருக்கு. ஓ, அப்போ அதிகாரம் ஒரு பெருக்கி மாதிரி. நல்லது செஞ்சா அது பல மடங்கு பெருகும், கெட்டது செஞ்சா அதோட பாதிப்பும் பல மடங்கு அதிகமாகும். அதனால தீர்ப்பும் கடுமையாகுதா? சரியா சொன்னீங்க. அதுதான் கருத்து. எளியவங்க, பலவீனமானவங்க பெரும்பாலும் சூழ்நிலையால பாதிக்கப்படலாம். அவங்களுக்கு வாய்ப்புகள் கம்மியா இருக்கலாம். ஆனா அதிகாரத்துல இருக்கிறவங்க பெரும்பாலும் சுதந்திரமா தெரிஞ்சேதான் முடிவெடுக்கிறாங்க. அவங்க தப்பு லட்சக்கணக்கானவங்கள பாதிக்கலாம். அதனால பொறுப்பும் அதிகம், கணக்கும் கடுமையானது. சரி சரி. இது நிறைய ஞான மரபுகள்ல திரும்ப திரும்ப வர ஒரு கருத்து. அதிகாரம்ங்கிறது ஒரு சலுகை மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய சுமை. ஆனா கடவுள் பாரபட்சமற்றவர் இருந்தானே நம்ம பொதுவா நம்புறோம். வசனம் 7 இது எப்படி சொல்லுது? அனைத்தின் ஆண்டவர் யாருக்கும் அஞ்சி நெடுங்க மாட்டார், உயர்ந்தோர்க்கென தனி மதிப்பளிக்க மாட்டார். இது முன்னாடி சொன்னதோட மோதிர மாதிரி இருக்கே. இது முரண்பாடு மாதிரி தெரிஞ்சாலும் இல்ல. வசனம் 7 கடவுளோட படைப்புல இருக்கிற பாரபட்சமின்மைய பத்தி பேசுது. எப்படின்னு சொல்லுங்களேன். ஏனெனில் பெரியோரையும் சிறியோரையும் படைத்தவர் அவரே, எல்லாரையும் ஒன்றென எண்ணிக் காப்பவர் அவரே. படைப்பை பொறுத்த வரைக்கும் ராஜாவும் சரி ஆண்டியும் சரி சமம். ஓகே. கடவுளுக்கு முன்னால யாரும் பெரியவங்க சின்னவங்கன்னு அந்தஸ்து அடிப்படையில வித்தியாசம் இல்ல. அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார். அப்போ அந்த பாரபட்சமின்மை எப்படி வசனம் 8ஓட பொருந்தது? ஆனால் அவர் வலியோரிடம் கண்டிப்பான கணக்கு கேட்பார். படைப்புல பாரபட்சம் இல்லை, ஆனா கணக்கு கேட்கறதுல கண்டிப்பா. இது எப்படி? ஆமா, அதுதான் அந்த சின்ன வித்தியாசம். படைப்புல சமத்துவம், ஆனா பொறுப்புல சமத்துவம் இல்ல. அதிகாரம் உள்ளவங்களுக்கு அதிக பொறுப்பு இருக்கு, அதனால அவங்க கிட்ட கணக்கு கேட்கறது கடுமையா இருக்கு. இது பாரபட்சம் இல்ல, இது அவரவர் நிலைக்கு ஏத்த நீதி. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இப்படி யோசிங்களேன். ஒரு கம்பெனில ஒரு சாதாரண ஊழியர் செய்யற தப்புக்கும் சிஇஓ செய்யற தப்புக்கும் ஒரே மாதிரி விளைவும் பொறுப்பும் இருக்குமா? இருக்காது. இருக்காதுல்ல. அது மாதிரிதான் தெய்வீக நீதியும் பொறுப்போட அளவு பொறுத்து இருக்குன்னு இந்த வரிகள் சொல்லுது. இது நீதியோட தன்மைய பத்தின ஒரு ஆழமான பார்வை. இது யோசிக்க வைக்குது. அப்போ சமத்துவம்னா எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துறது இல்ல, அவங்க பொறுப்புக்கு ஏத்த மாதிரி நடத்துறது தான் உண்மையான நீதின்னு இந்த நூல் சொல்லுதா? ஆமாம், கிட்டத்தட்ட அப்படிதான். அதிகாரத்தில் இருக்கிறவங்க இதை புரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம்? மிக மிக முக்கியம். இது அதிகாரத்தை ஒரு தாழ்மையான மனசோட பார்க்க வைக்குது. சரி, இவ்ளோ எச்சரிக்கை, பொறுப்பு, கடுமையான தீர்ப்புன்னு பேசிட்டோம். இதுல இருந்து தப்பிச்சு சரியா நடக்க வழி என்ன? இந்த நூல் என்ன தீர்வு சொல்லுது? அதுக்கான பதில் வசனம் 9ல ஆரம்பிக்குது. ஆட்சியாளர்களே, நீங்கள் நெறி பெறலாது நடக்குமாறு என் சொற்களை கற்றுக்கொள்ளுங்கள், ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். தீர்வு இதுதான், ஞானத்தை கத்துக்கணும். ஆமா, ஆனா இது ஏதோ புத்தக அறிவு மட்டும் சொல்ற ஞானம் இல்ல. பின்ன இது நடைமுறை ஞானம், ஒழுக்கத்தோடு சேர்ந்த ஞானம். நெறி பிறளாத நடக்குமாறுன்னு சொல்றதுலயே தெரியுது, இந்த ஞானம் சரியான வழியில நடக்க உதவுற ஒரு கைட் மாதிரி. இது வெறும் என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் அல்ல, ஏன் செய்யணும்னு புரிஞ்சுக்கிறது, எப்படி செய்யணுங்கிற திறமைய கொடுக்கிறது. இந்த ஞானத்தை ஃபாலோ பண்றதால என்ன நன்மை? வசனம் 10 சொல்லுது, தூய்மையானவற்றை தூய்மையாய் கடைப்பிடிப்போர் தூயோர் ஆவர், அவற்றை கற்றுக்கொண்டால் தங்கள் செயல்களை முறைப்படுத்த வழிகாண்பர். ஆமா, அதாவது ஞானத்தின்படி தூய்மையா நடந்தா செய்யறவங்களும் தூய்மையாகிறாங்க. செயலுக்கும் குணத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. கரெக்ட். அது மட்டும் இல்ல, இந்த ஞானம் நம்ம செயல்களை சரி செய்ய முறைப்படுத்த ஒரு வழிகாட்டியாவும் இருக்கு. இது ஒரு வட்டம் மாதிரி. ஞானத்தை தேடுறீங்க, அதன்படி நடக்கிறீங்க, அதனால தூய்மையாகிறீங்க. இன்னும் அதிக ஞானம் கிடைக்குது. இது ஒரு தொடர்ச்சியான வளர்ச்சி. ஆமா. இதுல இன்னொரு விஷயம், தங்கள் செயல்களை முறைப்படுத்த வழிகாண்பர். அதாவது அவங்க தப்பு செஞ்சிருந்தா கூட அதை சரி செஞ்சுக்க ஒரு வாய்ப்பு மாதிரி. ஓ, அந்த கடைசி தீர்ப்புக்கு தங்களை தயார்படுத்திக்கிற மாதிரி.
ஆமா, ஒரு வகையில அப்படி சொல்லலாம். நேர்மையாவும் ஞானமாவும் நடந்துகிட்டா கடவுள் முன்னால நிக்கும்போது பதில் சொல்ல முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வருது. கடைசியா வசனம் 11 இந்த ஞானத்து மேல ஒரு ஆழமான விருப்பம், ஒரு ஏக்கம் இருக்கணும்னு சொல்லுது. ஆமா, எனவே என் சொற்கள் மீது நாட்டம் கொள்ளுங்கள், ஏக்கம் கொள்ளுங்கள். நீங்கள் அவற்றால் நற்பயிற்சி பெறுவீர்கள். சும்மா கேட்டுக்கிட்டா போதாது, அது மேல ஒரு தாகம் இருக்கணும், அதை அடையணும்னு ஏங்கணும்னு சொல்லுது. சரியா சொன்னீங்க. இது ஒரு தீவிரமான அழைப்பு. நாட்டம் கொள்ளுங்கள், டிசையர், ஏக்கம் கொள்ளுங்கள், லாங் ஃபார். இது ஞானத்தை ஒரு விலைமதிக்க முடியாத புதையல் மாதிரி பார்க்க சொல்லுது. அதை அடைய முயற்சி வேணும், அர்ப்பணிப்பு வேணும். அப்போதான் அது வெறும் தகவலா இல்லாம நற்பயிற்சியா மாறும். அதாவது வாழ்க்கைய மாற்ற சக்தியா மாறும். இதுதான் பொறுப்பான, நீதியான, கடவுளுக்கு பிடிச்ச தலைமைத்துவத்துக்கான வழின்னு இந்த நூல் காட்டுது. அருமை. இந்த வசனங்களை இப்படி ஆழமா பார்க்கும்போது நிறைய புது விஷயங்கள் தெரிய வருது. சுருக்கமா சொல்லணுங்க, இந்த ஆழமான பார்வையில நம்ம பார்த்த முக்கியமான செய்திகள் என்னன்னா, சொல்லுங்க. அதிகாரத்துல இருக்கிறவங்க, அவங்க பழைய காலத்து ராஜாக்களா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற தலைவர்களா இருந்தாலும் சரி, அவங்க அதிகாரத்தை ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து இங்க கடவுள்னு சொல்றோம் வாங்கியிருக்காங்க. ஆமா, அதனால அவங்க கணக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்காங்க. இந்த பொறுப்பு உணராம அநீதியா, சட்டத்துக்கு எதிரா, கடவுள் விருப்பத்துக்கு மாறா நடந்தா கடுமையான விளைவுகளை சந்திக்கணும். குறிப்பா அதிகாரம் உள்ளவங்க. சரி. இதிலிருந்து தப்பிக்கவும் சரியா நடக்கவும் ஒரே வழி தெய்வீக ஞானத்தை தேடுறது, அது மேல ஆசை வைக்கிறது, அதன்படி நடக்கிறது. கடவுள் படைப்புல பாரபட்சம் காட்டாட்டாலும் பொறுப்பு அடிப்படையில கணக்கு கேட்கறதுல கண்டிப்பா இருக்காரு. மிக தெளிவா தொகுத்து சொன்னீங்க. இப்போ இதோட சேர்த்து பதிலுரை பாடல பார்க்கலாம். திருப்பாடல் 82. இது ஞான நூலோட கருத்தை வேறொரு கோணத்துல காட்டுது. ஆமா. வசனங்கள் 3, 4 அப்புறம் 6, 7 முக்கியமா. ஞான நூல் ஒரு அறிவுரை மாதிரி இருந்தா இது ஒரு வேண்டுவல் மாதிரி இருக்கு. அந்த நீதிக்கான அழைப்பு வசனம் 3, 4 ரொம்ப நேரடியாவே சொல்லுது. எளியோர்க்கும் திக்கற்றவருக்கும் நீதி வழங்குங்கள், சிறுமையுற்றோருக்கும் ஏழைகளுக்கும் நியாயம் வழங்குங்கள். அப்புறம் எளியோரையும் வறியோரையும் விடுவியுங்கள், பொல்லார் பிடியினின்று அவர்களை விடுதலை அழியுங்கள். இங்க யாரையெல்லாம் சொல்றாங்கன்னு பாருங்க. எளியோர், திக்கற்றவர், சிறுமையுற்றோர், ஏழைகள், வறியோர், இவங்கெல்லாம் யாரு? ரொம்ப பலவீனமான நிலையில இருக்கிறவங்க தானே? ஆமா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பாடல் சும்மா பொதுவா நீதின்னு பேசல. யாருக்கு குறிப்பா நீதி வேணும், யார் பாதுகாக்கப்படணும்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. நீங்க சொன்ன மாதிரி இந்த எளியோர், திக்கற்றோர், ஏழைகள் இவங்கெல்லாம் தங்களுக்காக போராட முடியாதவங்க. அவங்கள முன்னாடி வைக்கிறது தான் இந்த பாடலோட ஒரு நோக்கம்னே சொல்லலாம். அதாவது ஒரு சமூகத்தோட நீதிங்கிறது அது ரொம்ப நலிஞ்சவங்களை எப்படி நடத்துதுங்கிறதுல தான் இருக்கு. கடவுளோட நீதி இவங்கள மையமா வச்சிருக்குன்னு காட்டுது. அது மட்டும் இல்லாம அந்த வார்த்தைகள்ல இருக்கிற ஒரு தீவிரம் பாருங்க. வழங்குங்கள், விடுவியுங்கள், விடுதலை அடையுங்கள்னு. இது வெறும் பாவமா இருக்குன்னு நினைக்க சொல்லல, இல்ல அவங்கள பத்தி யோசிங்கன்னு சொல்லல. நேரடியா செயலை இறங்க சொல்லுது. ஒரு ஆக்ஷன் இங்க தேவைப்படுது. ஒரு கட்டளை மாதிரி இருக்குல்ல? ஆமா ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. இது சும்மா மனசுல நினைக்கிற இறக்கம் இல்ல, நீதிய செய்ய சொல்ற ஒரு செயல் திட்டம். நீங்க சொன்ன அந்த வேர்ப்ஸ், வழங்குதல், விடுவித்தல், விடுதலை அளித்தல், இது எல்லாமே ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க என்ன செய்யணும்னு காட்டுது. இத பாடலோட பல்லவியோட சேர்த்து பாருங்க. கடவுளே உலகில் உமது நீதியை நிலைநாட்டும். இது ஒரு வேண்டுதல் மாதிரி இருக்கு. ஆனா வசனம் 3, 4 என்ன சொல்லுதுன்னா, இந்த வேண்டுதல் எப்படி நிஜமாகணும்னு காட்டுது. அதுக்கு மனுஷங்க என்ன செய்யணும், குறிப்பா பொறுப்புல இருக்கிறவங்க, அதை காட்டுது. கடவுளோட நீதி சும்மா வராது, அதை செய்யற கருவியா நாம இருக்கணும்னு சொல்லுது. ஓ, அப்ப கடவுள்கிட்ட நீதி கேக்குறோம், ஆனா அதை செயல்படுத்துற வழியும் நமக்கு சொல்லப்படுது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இணைப்பு தான். சரி, அப்போ இந்த நீதியை செய்ய வேண்டியது யாரு? இந்த கட்டளைகள் யார பார்த்து சொல்லப்படுது? இதுதான் நம்மள அடுத்த ஒரு ரொம்ப ஆச்சரியமான பகுதிக்கு கூட்டிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அடுத்த பகுதிக்கு போனா அங்க எப்படி சொல்றது, ஒரு திகைக்க வைக்கிய வார்த்தை வருது. வசனம் 6 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் தெய்வங்கள், நீங்கள் எல்லாரும் உன்னதரின் புதல்வர்கள்னு. இது கொஞ்சம் யோசிக்க வைக்கும். மனுஷங்களை போய் தெய்வங்கள்னு சொல்றாங்களே, இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? உண்மையிலேயே எனக்கும் முதல்ல படிக்கும்போது அப்படிதான் தோணுச்சு. என்ன இது, மனுஷங்களை எப்படி தெய்வங்கள்னு சொல்ல முடியும்? இது என்ன அர்த்தத்துல வருது? இது நம்ம நேரடி பொருள்ல எடுக்கக்கூடாது. இது ஒரு உருவகமா இருக்கலாம், இல்ல பதவி சம்பந்தப்பட்ட சொல்லாடலா இருக்கலாம்.
பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நீதியை வழங்க வேண்டிய பொறுப்புல இருந்தவங்க, அதாவது நீதிபதிகள், அரசர்கள், அதிகாரமுள்ள தலைவர்கள், இவங்களெல்லாம் கடவுளோட பிரதிநிதியா பார்த்தாங்க. அவங்க தான் பூமியில கடவுளோட நீதிய செய்யணுங்கிற கடமை உள்ளவங்க. அந்த அர்த்தத்துல அவங்களுக்கு ஒரு தெய்வீக பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்போட கணத்தை, அந்த பதவியோட உயர அதை குறிக்கிறதுக்காக தெய்வங்கள், ஹீப்ருல எலோஹிம்னு வரும் அந்த வார்த்தை கடவுளையும் குறிக்கும், சில சமயம் மனித அதிகாரிகளையும் குறிக்கும். அப்படி இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் நிறைய பேர் சொல்றாங்க, கடவுளோட வேலையை செய்யறவங்கன்ற அர்த்தத்துல. ஓ, அப்படியா விஷயம். அப்போ தெய்வங்கள்ன்றது அவங்களோட தன்மைய சொல்லல, அவங்களோட பொறுப்ப சொல்லுது. கடவுள் சார்பா நீதி வழங்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு. இது அந்த பதவிக்கும் ஒரு பெரிய கணத்தை கொடுக்குதுல்ல. நிச்சயமா அது சும்மா ஒரு பவர் இல்ல, அது ஒரு புனிதமான கடமை மாதிரி. ஆனா கதை இதோட முடியல. அடுத்த வசனம் 7 உடனே ஒரு உண்மையான நிலவரத்தை, கிட்டத்தட்ட ஒரு அதிர்ச்சி மாதிரி நமக்கு ஞாபகப்படுத்துது. அது சொல்லுது, ஆயினும் நீங்கள் மனிதர் போல் மடிவீர்கள், தலைவர்களுள் ஒருவர் போல வீழ்வீர்கள் என்றேன். இங்கதான் இந்த முரண்பாடு நல்லா தெரியுது. இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு பக்கம் தெய்வங்கள் உன்னதரின் புதல்வர்கள்னு ரொம்ப உயர்த்தி பேசுது. அடுத்த வரியிலேயே நீங்களும் மத்த மனுஷங்க மாதிரி தான் சாவீங்க, மத்த தலைவர்கள் மாதிரி தான் வீழ்ச்சி அடைவீங்கன்னு சொல்லுது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த டென்ஷன் என்ன சொல்ல வருது? இது ஒரு பலமான எச்சரிக்கை. அந்த தெய்வங்கள்ங்கிற பட்டம் அவங்களுக்கு கொடுத்த பொறுப்போட சம்பந்தப்பட்டதுதான். ஆனா அது அவங்களுக்கு சாகா வரத்தை கொடுக்காதுன்னு தெளிவா சொல்லுது. அவங்களோட கடமை என்ன? வசனம் 3-4 சொன்ன அந்த நீதி, எளியவங்களுக்கும் திக்கற்றவங்களுக்கும் ஏழைகளுக்கும் நியாயம் செய்யறது. அந்த வேலையை அவங்க சரியா செய்யலன்னா அவங்களோட அந்த தெய்வீக பட்டம் அவங்கள காப்பாத்தாது. மற்ற சாதாரண மனுஷங்கள மாதிரி அவங்களும் சாவுக்கும் தோல்விக்கும் வீழ்ச்சிக்கும் உள்ளானவங்க தான். இது அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு நேரடியான அக்கௌண்டபிலிட்டி பத்தின ஒரு செய்தி. உங்க பதவி எவ்வளவு பெருசா வேணா இருக்கலாம், ஆனா நீங்க உங்க கடமையை செய்யலன்னா நீங்களும் மத்தவங்கள மாதிரி விளைவுகளை சந்திச்சுதான் ஆகணும்னு ஒரு கடுமையான ரிமைண்டர். அப்போ அதிகாரம்ங்கிறது பொறுப்புல இருந்து பிரிக்க முடியாதது. அந்த பொறுப்பை சரியா செய்யலைன்னா அந்த அதிகாரமே ஒண்ணுமில்லாம போயிடும். அதை வச்சிருந்தவங்களும் மத்தவங்கள மாதிரி அழிஞ்சு போவாங்கன்னு சொல்ல வருதா இது? அதிகாரத்தை பத்தின ஒரு பெரிய விமர்சனம் மாதிரியும் தெரியுதே. நீங்க சொல்றது கரெக்ட். இது அதிகாரத்தோட தன்மை, அதோட எல்லைகள் பத்தின ஒரு ஆழமான பார்வை. அதிகாரம்ங்கிறது சுயநலத்துக்கோ இல்ல பெருமைக்கோ இல்ல, அது நீதியை நிலைநாட்டுறதுக்கு ஒரு கருவி. அந்த கருவியை தப்பா பயன்படுத்தினா அந்த கருவியும் வீணா போகும், அதை பிடிச்சிருந்தவங்களும் விழுந்துருவாங்க. இந்த தெய்வங்கள்னு சொன்னவங்க தங்களோட அதிகாரத்தோட மூலம் யாரு, கடவுள் அப்படிங்கறத மறந்து சுயநலத்துல போய் நீதியை கண்டுக்காம விட்டா அவங்களோட முடிவும் மற்ற மனுஷங்கள மாதிரி தான் இருக்கும்னு இது சொல்லுது. இது ஒரு பேலன்சிங் ட்ரூத் மாதிரி. அதிகாரம் எவ்வளோ பெருசா இருந்தாலும் மனுஷனோட இயல்பும் தார்மீக பொறுப்பும் அதை விட பெருசு. சரி, இப்ப இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். முதல் பகுதியில வசனம் 3-4 நலிஞ்சவங்களுக்கு நீதி வேணும்னு ஒரு தீவிரமான அழைப்பை பார்த்தோம். ரெண்டாவது பகுதியில அதிகாரம் உள்ளவங்க தெய்வங்கள்னு சொல்லப்பட்டாலும் அவங்களும் சாவுக்கும் பொறுப்புக்கும் உட்பட்டவங்கன்னு ஒரு எச்சரிக்கையை பார்த்தோம். இது ரெண்டும் எப்படி ஒன்னோடு ஒண்ணு கனெக்ட் ஆகுது? இது ரெண்டும் பிரிக்கவே முடியாதது. வசனம் 3-4 சொல்ற நீதிக்கான அழைப்பு யாருக்கு போகுதுன்னா, வசனம் 6 தெய்வங்கள்னு சொல்ற அந்த அதிகார வர்க்கத்துக்கு தான். அவங்க தான் அந்த நீதியை செய்ய கடமைப்பட்டவங்க. வசனம் 7 வர எச்சரிக்கை என்ன சொல்லுதுன்னா, அவங்க ஏன் அந்த கடமையை செய்யணும், அப்படி செய்யலன்னா என்ன ஆகும்னு சொல்லுது. சுருக்கமா சொன்னா, நீங்க கடவுளோட பிரதிநிதியா இருக்கீங்க, தெய்வங்கள். உங்க வேலை எளியவங்களுக்கு நீதி செய்யறது. வசனம் 3-4 இதை செய்யலன்னா உங்க பெரிய பதவியெல்லாம் உங்களை காப்பாத்தாது, நீங்களும் மத்தவங்கள மாதிரி விழுந்துடுவீங்க. வசனம் 7 இது ஒரு முழு வட்டம் மாதிரி. அதிகாரம், கடமை, பொறுப்பு கூறல், இது மூணும் ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சிருக்கு. அப்போ இந்த திருப்பாடலோட மையமான செய்தின்னு நாம எதை சொல்லலாம்? சமூகத்துல பலவீனமா இருக்கிறவங்களோட நலனை பாத்துக்கிறதுங்கிறது ஒரு தெய்வீக கட்டளை. இந்த கட்டளையை நிறைவேற்ற பொறுப்புல இருக்கிறவங்க ரொம்ப உயர்ந்த தார்மீக நிலவாரத்துக்கு கட்டுப்பட்டவங்க. அவங்க தங்களோட அதிகாரத்தை அது நிரந்தரம்னு நினைக்க கூடாது, இல்ல தங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு நினைக்க கூடாது. அவங்களும் மனுஷங்க தான், அவங்களும் அவங்க செய்யறதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். இதுதானே?
மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் இதோட சாரம். நலிந்தவங்களுக்கு நீதிங்கிறது அது ஒரு ஆப்ஷன் இல்ல, அது ஒரு கட்டாயம். அதை செய்யற அதிகாரம் இருக்கிறவங்க ஒரு வகையில தெய்வீக வேலையை செய்யறாங்க தான். ஆனா அதனால அவங்க மனுஷங்கிற எல்லைகளை தாண்டினவங்க இல்ல. அவங்க அதிகாரம் தற்காலிகமானது, ஆனா அவங்க பொறுப்பு நிரந்தரமானது. தப்புனா அவங்களும் நீதியோட தீர்ப்புக்கு உள்ளாவாங்க. அது சாவா இருக்கலாம், இல்ல வீழ்ச்சியா இருக்கலாம். இந்த திருப்பாடல் சமூக நீதி பத்தின ஒரு அறைகூவலையும் இறைவியல் சார்ந்த ஒரு புரிதலையும் அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு நேரடி எச்சரிக்கையும் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஆஹா, இந்த பாடல்ல இருந்து நீங்க முக்கியமா எடுத்துட்டு போக வேண்டிய சில குறிப்புகள் இருக்கு. ஒன்னு, எளியோர், திக்கற்றோர், ஏழைகள் மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நீதி செய்யறதும் அவங்கள காப்பாத்துறதும் எவ்வளவு அவசரமான முக்கியமான விஷயங்கிறது. இது சும்மா ஒரு அறிவுரை இல்ல, ஒரு கட்டளை. ரெண்டாவது, அதிகாரம். அது எவ்ளோ பெருசா இருந்தாலும் சரி, கூடவே பெரிய பொறுப்பு வருது. தெய்வங்கள்னு சொன்னா கூட அவங்களும் மனுஷங்க தான். அவங்களும் அவங்க செய்யறதுக்கு கடவுளுக்கும் மக்களுக்கும் பதில் சொல்லணுங்கிற அந்த ஆழமான உண்மை, அந்த அக்கௌண்டபிலிட்டி, அதுல இருந்து தப்பிக்க முடியாது. அதிகாரங்கிறது ஒரு பரிசு இல்ல, அது ஒரு நிபந்தனையோட வர பொறுப்பு. அந்த நிபந்தனை தான் பலவீனமானவங்க, குரல் இல்லாதவங்க, ஒடுக்கப்பட்டவங்க மேல கருணை காட்டுறதும் அவங்களுக்காக நீதியை நிலைநாட்டுறதும். ஞான நூல்ல சொன்ன பொறுப்புணர்வும் திருப்பாடல்ல கேக்குற இந்த நடைமுறை நீதியும் சேரும்போதுதான் அதிகாரத்தோட உண்மையான அர்த்தம் புரியுது. அப்போ அதிகாரங்கிறது அடக்குறதுக்கு இல்ல, உயர்த்துவதற்கு, குறிப்பா நலிஞ்சவங்கள. அதேதான், கடவுள் கொடுத்த ஒரு கருவி அது. சரி, இப்போ அதிகாரம், நீதி இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த நீதியையும் கடவுளோட செயலையும் இன்னொரு கோணத்துல பார்க்கலாமா? நற்செய்திக்கு போவோம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17 வசனம் 11 19 வரை. ஆமா, இது ரொம்ப பிரபலமான மனச தொடுற ஒரு சம்பவம். இயேசு எருசலேம் போயிட்டு இருக்காரு. இது அவரோட ஊழியத்தோட கடைசி கட்ட பயணங்கள்ல ஒண்ணு. அவர் நேரா யூதேயாவுக்கு போகாம கலிலேயாவுக்கும் சமாரியாவுக்கும் நடுவுல இருக்கிற எல்லை வழியா போறாருன்னு லூக்கா சொல்றாரு. ஆமா, இதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா யூதர்கள் பொதுவா சமாரியா இருக்கிற பகுதி வழியா போக மாட்டாங்க, தவிர்த்திடுவாங்க. கரெக்ட். அப்படி அவர் ஒரு கிராமத்துக்கிட்ட போகும்போது 10 தொழுநோயாளிகள் அவரை பாக்குறாங்க. அந்த காலத்துல தொழுநோய்னா அது வெறும் வியாதி இல்ல, அது ஒரு சமூக ஒதுக்குதல் மாதிரி. ஆமா, அவங்களோட நிலைமை ரொம்ப மோசம், ஊருக்கு வெளியே தான் இருக்கணும். அதனாலதான் அவங்க இயேசு பக்கத்துல வராம தூரத்திலேயே நின்னு, ஐயா இயேசுவே எங்களுக்கு இளங்கும் அப்படின்னு சத்தமா கேக்குறாங்க. அந்த குரல்ல எவ்வளவு ஏக்கம், எவ்வளவு நம்பிக்கை, ஒரு விரக்தியும் இருந்திருக்கும் இல்லையா? நிச்சயமா. எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இயேசுதான் கடைசி நம்பிக்கையா தெரிஞ்சிருக்காரு. ஆமா ஆமா, நிலைமை ரொம்ப பரிதாபமானதான். அவங்க வெறும் குணத்தை மட்டும் கேட்கல பாருங்க, இறங்கும்னு கேக்குறாங்க. அது அவங்களோட மொத்த நிலைமையில இருந்தும் ஒரு விடுதலை கேட்கிற மாதிரி இருக்கு. இயேசுவோட பதில் அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒண்ணு. அவர் உடனே உங்களை சரி பண்ணல, அதுக்கு பதிலா நீங்க போய் உங்களை குருக்கள் கிட்ட காட்டுங்க அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. இது ஏன் முக்கியம்? அதாவது மோசையோட சட்டப்படி பாத்தீங்கன்னா தொழுநோய் குணமாயிடுச்சுன்னு யாரு உறுதி செய்யணும்? குருக்கள் தான். அவங்க தான் திரும்ப சமூகத்துல சேர்த்துப்பாங்க. அதனாலதான் இயேசு அவங்கள அங்க போக சொன்னாரு. ஆனா இங்க ஒரு விஷயம் பார்க்கணும், அவங்க இன்னும் குணமாகல. ஆமா, அதுதான் ஆச்சரியம். குணமாவதுக்கு முன்னாடியே நீங்க குணமாயிடுவீங்கன்னு நம்பிக்கையோட போய் காட்டுங்கன்னு சொல்றாரு. இது சாதாரண நம்பிக்கை இல்ல, செயலூக்கம் உள்ள கீழ்ப்படுகிற ஒரு விசுவாசத்துக்கு அழைப்பு. எப்படி சொல்றது? கண்ணை மூடிட்டு நம்புற மாதிரி இல்லையா? கிட்டத்தட்ட அப்படிதான். இயேசுவோட வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிட்டு எந்த அறிகுறியும் இல்லாம அவங்க போகணும். இது பெரிய விசுவாச பாய்ச்சல். அந்த நம்பிக்கை வீண் போகல, அற்புதம் நடக்குது. லூக்கா ரொம்ப அழகா சொல்றாரு, அவங்க போகும் வழியிலே அவங்களோட நோய் நீங்கிச்சு. ஆமா, வழியிலே நடந்துருச்சு. அவங்க தயங்கல, கேள்வி கேட்கல, சொன்னதை செஞ்சாங்க. அந்த கீழ்ப்படிதலோட செயல்பாடு அப்பவே அற்புதம் நடக்குது. சரிதான், அந்த நம்பிக்கை தான் முக்கியம். இது வெறும் காத்திருப்பு இல்ல, நம்பிக்கையோட செயல்படும் போது கிடைக்கிற பரிசு. ஆனா கதை இதோட முடியல. இதுக்கு மேலதான் உண்மையான ஆழமான செய்தி வருது. அந்த 10 பேரும் குணமாகி குருக்களை பார்க்க போயிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் தனக்கு குணமாயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே வர்ற வழியிலே திரும்பி வராரு. மத்த 9 பேரும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆமா, இவர் குருக்கள் கிட்ட போறத பத்தி யோசிக்கல, உடனே இயேசுவை தேடி வராரு. அதுவும் சும்மா இல்ல, உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே வராரு. அந்த சந்தோஷம், நன்றி உணர்வு அவர் அப்படி சத்தம் போட வைக்குது. அவர் இயேசுவோட கால்ல முகங்குப்புற விழுந்து நன்றி சொல்றாரு. இது பணிவோட உச்சம், நன்றியோட வெளிப்பாடு. இங்கதான் கதை ஒரு முக்கியமான திருப்பத்தை சொல்லுது. இப்படி திரும்பி வந்தவர் ஒரு சமாரியர். கரெக்ட்.
இந்த சமாரியர்ங்கிற குறிப்பு தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இந்த முக்கியம்னா, அந்த காலத்துல யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் பெரிய பகைமை, பிரிவு எல்லாம் இருந்துச்சு. யூதர்கள் சமாரியர்களை மதிக்கவே மாட்டாங்க. அவங்கள தூய்மை இல்லாதவங்க, கலப்பினத்தவங்கன்னு நினைச்சு ஒதுக்குனாங்க. ஓ, அவங்க கூட பேசுறது சாப்பிடுறதெல்லாம் கிடையாதா? ஆமா, கிடையாது. சொல்லப்போனா சமாரியா வழியா போறதையே தவிர்ப்பாங்க, சுத்தி போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில குணமான 10 பேர்ல மத்த 9 பேர் யூதர்களா இருக்கலாம். யூதர்களால் அந்நியன் ஒதுக்கப்பட்ட அந்த சமாரியர் மட்டும் திரும்பி வந்து நன்றி சொன்னது, அது பெரிய விஷயம். அன்றைய சமூக எதிர்பார்ப்புக்கு எதிரா இருக்கு இல்லையா? நிச்சயமா. அவங்களோட தற்பெருமைக்கு ஒரு சவால் மாதிரி. மத்த 9 பேர் சட்டப்படி குருக்கள் கிட்ட போயிருக்கலாம், அது தப்பு இல்ல. ஆனா இந்த சமாரியர் சட்டத்தை விட தனக்கு நல்லது செஞ்ச அந்த நபருக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்றதா முக்கியம் நினைச்சாரு. அவரோட செயல் அந்த இன மத வேறுபாடெல்லாம் தாண்டி உண்மையான நன்றி எங்க இருக்குன்னு காட்டுது. இயேசுவோட பார்வையில சடங்கை விட உள்ளத்தோட நன்றி தான் முக்கியம்னு இது காட்டுது. மத்தவங்க விதிமுறைப்படி போனாங்க, இவர் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. இது உண்மையிலே யோசிக்க வைக்குது. இயேசுவோட அடுத்த வார்த்தைகள் இதை இன்னும் நல்லா புரிய வைக்குது. அவர் அந்த சமாரியரை பார்த்து சுத்தி இருந்தவங்களும் கேக்குற மாதிரி 10 பேர்களும் அன்றோ நோய் நீங்கினர், மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, அந்த கேள்வியில ஒரு ஆச்சரியம் தெரியுது. ஒருவேளை ஒரு சின்ன வருத்தம் கூட இருக்கலாம். எல்லாரும் குணமாகியும் ஒருத்தர் மட்டும் அந்த நல்லது செஞ்சவரை தேடி வந்தது ஏன்னு ஒரு கேள்வி நிக்குது. அவர் தொடர்ந்து கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமேன்னு சொல்றாரு. அந்த அந்நியருங்கிற வார்த்தை இயேசு அதை இங்க பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஆமா, யூதர்கள் யார ஒதுக்குனாங்களோ அவரையே முன்னிறுத்தி பாராட்டுறாரு. இது அந்த காலத்து சமூக மதிப்பீடுகளை தலைகீழா புரட்டுற மாதிரி இருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இயேசுவோட இந்த கேள்விகள் நமக்கும் ஒரு பாடம்தான். இது தெசலோனிக்கர் வசனத்தோட கரெக்டா பொருந்தது. எல்லா நிலையிலும் நன்றி செலுத்துங்கள், உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. 1 தெசலோனிக்கர் 5:18. ஆமா, அந்த சமாரியரோட செயல் கடவுளோட இந்த விருப்பத்தை அப்படியே வாழ்ந்து காட்டின மாதிரி இருக்கு. அவர் தனக்கு கிடைச்ச குணமாதல உணர்ந்தாரு, அதற்கு காரணமான இயேசு கிட்ட ஓடி வந்தாரு, கடவுளை மகிமைப்படுத்தினாரு, இயேசுவுக்கு நன்றி சொன்னாரு. அப்போ நன்றிங்கிறது வெறும் உணர்வு மட்டும் இல்ல, அது உள்ளுக்குள்ள பூட்டி வைக்கிற விஷயம் இல்ல, சொல்லால செயலால வெளிப்படுத்த வேண்டிய ஒண்ணு. அது நமக்கு கிடைச்ச நன்மையோட ஊற்ற நாம ஏத்துக்கிறது, அதுக்கு மரியாதை கொடுக்கறதுன்னு இந்த சமாரியரோட செயல் காட்டுது. அருமை. கதையோட கிளைமேக்ஸ்ல இயேசு அந்த நன்றியுள்ள சமாரியர்கிட்ட எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்ததுன்னு சொல்றாரு. இது சும்மா வழி அனுப்புற வார்த்தை இல்லையே? இல்லவே இல்ல, இதுல ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு. இங்க ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு இருக்கு. நாம பார்த்தோம் 14ஆம் வசனத்துல 10 பேருமே நோய் நீங்கினர்னு இருக்கு. கிரீக்கத்துல கத்தரீசோ, அதாவது சுத்தமாக்கப்பட்டாங்க, உடம்பு சரியாச்சு. சரி. ஆனா இங்க 19ஆம் வசனத்துல இயேசு இந்த சமாரியர்கிட்ட மட்டும் உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்ததுன்னு சொல்றார். இதுக்கு கிரீக்கத்துல சோசோங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சோசோனா வெறும் உடம்பு சரியானது மட்டும் இல்ல, இது முழுமையான நலம், மீட்பு, ரட்சிப்பு, வாழ்வோட முழுமைன்னு அர்த்தம் வரும். ஓ, அப்படியா? அப்போ மத்தவங்களுக்கு கிடைக்காத ஒண்ணு இவருக்கு கிடைச்சிருக்கு. ஆமா, அதான் இங்க விஷயம். 10 பேருமே உடம்பு சுகத்தை பெத்தாங்க, உண்மைதான். அவங்க திரும்ப சமுதாயத்துல சேர முடிஞ்சது. ஆனா இந்த சமாரியர் மட்டும்தான் தன்னோட விசுவாசத்தாலையும் அதை வெளிப்படுத்தின நன்றி உணர்வாலையும் உடல் சுகத்தோட கூட ஒரு ஆழமான முழுமையான ஆன்மீக நலனை, ஒரு மீட்பை பெத்துக்கிட்டாரு. அப்போ உடல் சுகத்துக்கும் முழுமையான நலத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நிச்சயமா, இயேசு அதை தான் இங்க காட்டுறாரு. விசுவாசங்கிறது வெறும் நம்பிக்கையோட நிக்காம நன்றியோட வெளிப்படும் போதுதான் அது முழுமையான பலனை தருதுன்னு இது உணர்த்துது. திரும்பி வராத 9 பேர் குணமாகனாங்க, ஆனா திரும்பி வந்தவர் மீட்படைஞ்சார். இது பெரிய வித்தியாசம். இது உண்மையிலே ஒரு ஆழமான பார்வை. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது? இது வெறும் உடம்பு சரியானதை பத்தின கதை இல்ல, இது நாம காட்ட வேண்டிய நன்றியோட சக்தி, அதோட முக்கியத்துவம் பத்தினது. ஆமா, அற்புதம் கண்ணுல தெரியறதுக்கு முன்னாடியே வார்த்தையை நம்பி செயல்படுற அந்த கீழ்ப்படுதல் உள்ள விசுவாசம் பத்தினது. குருக்கள் கிட்ட போகும்போதே குணமாகிறது இல்ல. இது தெரியுது. கிரேட். அது மட்டும் இல்லாம சமூகத்தோட பாகுபாடு, எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் தாண்டி யாரு உண்மையில கடவுளோட அன்புக்கு ஏத்தவங்கன்னு காட்டுற இறைசெயல் பத்தினது. அந்த தாழ்வா நினைச்ச சமாரியர் மூலமா அது வெளிப்படுது. இப்போ இந்த கேள்விகளை உங்ககிட்ட கேக்குறோம். இந்த கதை உங்களை எப்படி பாதிக்குது? உங்க வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
உங்களுக்கு கிடைச்ச எத்தனையோ குணமாதல்கள், ஆசீர்வாதங்கள், உதவிகள் இருக்கும். சிலது பெருசா இருக்கலாம். ஒரு பெரிய நோயிலிருந்து மீண்டது, ஒரு சிக்கல்ல இருந்து தப்புனது. பலது சின்னதா இருக்கலாம். ஒரு கஷ்ட நேரத்துல கிடைச்ச உதவி, ஒரு நல்ல செய்தி, இல்ல நாம தினமும் அனுபவிக்கிற ஆரோக்கியம், உறவுகள், வாய்ப்புகள். இப்படிப்பட்ட நேரங்கள்ல எத்தனை தடவை நம்ம அந்த சமாரியரை மாதிரி ஒரு நிமிஷம் நின்னு நமக்கு கிடைச்ச அந்த நன்மையோட ஊற்ற நினைச்சு உண்மையா நன்றி சொல்லியிருக்கோம். மனசுக்குள்ளேயோ இல்ல வாய் விட்டோம். இல்ல, நாமளும் அந்த மத்த 9 பேரை போல கிடைச்சதை எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த வேலைக்கு இல்ல அடுத்த சந்தோஷத்துக்கு ஓடிடுறோமா? அந்த சமாரியர் மாதிரி திரும்பி வந்து நன்றி சொல்றது அது ஒரு கூடுதல் செயல் இல்ல, அது நம்ம பெற்ற ஆசீர்வாதத்தையே முழுமையாக்குற செயல்னு நம்ம உணர்றோமா? நன்றிங்கிறது நமக்குள்ள தோன்றி மறையிற ஒரு ஃபீலிங் மட்டுமா? இல்ல அது ஒரு முடிவு, ஒரு செயல்பாடு, அதுக்காக நேரம் எடுத்து திரும்பி வர்றது, அந்த நன்மையோட காரணத்தை அங்கீகரிக்கிறது, அப்படிப்பட்டதா? உங்க வாழ்க்கையில நன்றி எப்படி வெளிப்படுது? நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த கதை திரும்பி வந்த அந்த ஒரு சமாரியரை ஒரு ஹீரோ மாதிரி காட்டுது. அவரோட விசுவாசத்தையும் நன்றியையும் பாராட்டுது. சரி, ஆனா திரும்பி வராத அந்த மத்த 9 பேருக்கு என்ன ஆயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க இயேசுவை மறந்திருக்க மாட்டாங்க இல்லையா? ஆமா, நிச்சயமா மறந்திருக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கு குணமாயிடுச்சுங்கிற அந்த பெரிய சந்தோஷத்துல நன்றி சொல்லணும்ன்ற எண்ணம் 2ஆம் பட்சமா போயிருக்கலாம். அல்லது சட்டப்படி முதல்ல குருக்கள் கிட்ட போய் சர்டிபிகேட் வாங்கணும்னு நினைச்சிருக்கலாம். அதுவும் நியாயம்தானே? நியாயம்தான். இல்லனா ஒருவேளை அவங்களுக்கு கிடைச்ச அந்த சுகத்தை ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கிட்டாங்களா, இது நடக்க வேண்டியது அப்படின்னு. இருக்கலாம். அவங்க சட்டப்படி சுத்தமாகி குடும்பத்தோட, சமுதாயத்தோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க. ஆனா அவங்க எதையோ ஒன்ன மிஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? ஒருவேளை ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த ஆழமான முழுமையான நலம், அதாவது சோசோ அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். போப் வந்து இந்த லூக்கா நற்செய்தி சம்பவத்தை எடுத்து இன்னைய சூழ்நிலைக்கு பொருத்துறாரு. ஆமா, அவர் நேரடியாவே அந்த 9 தொழுநோயாளிகளை பத்தி பேசுறாரு. அவங்க அருளை பெற்றாங்க, ஆனா பதில் வினை செய்யல. இது அவர் எப்படி பாக்குறாருன்னா, சில சமயம் நம்மளோட வழிபாட்டு முறைகள் கூட நம்ம இதயத்தை மறத்து போக செஞ்சிடலாம். இல்லனா நம்மள மத்தவங்க கிட்ட இருந்து, குறிப்பா தேவையில இருக்கிறவங்க கிட்ட இருந்து தனிமைப்படுத்திடலாம். இது ஒரு எச்சரிக்கை. அதாவது சடங்கு இருக்கலாம், ஜபம் இருக்கலாம், ஆனா இதயம் திறக்கலன்னா, நன்றி இல்லன்னா அந்த வழிபாடு முழுமை அடையாது. இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை. வழிபாடுங்கிறது நம்மள கடவுளோட மட்டும் இல்ல, சக மனுஷங்களோடயும் இணைக்கணும் இல்லையா? ஆமா. போப் வந்து விசுவாசத்தை தவறா பயன்படுத்துற ஆபத்து பத்தியும் பேசுறாரு. அத கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது சில சமயம் நாம நம்மளோட மத நம்பிக்கை சரி அப்படிங்கிற பேர்ல மத்தவங்கள, குறிப்பா ஏழைகளை, ஒடுக்கப்பட்டவங்கள, இல்ல நம்மள மாதிரி இல்லாதவங்கள, அன்னைக்கு தொழுநோயாளிகளை போல ஒதுக்கப்பட்டவங்களா, பார்க்க கூடாதவங்களா முத்திர குத்திடுறோம். இது விசுவாசத்தோட பேரையே நடக்கிற அநீதி மாதிரி. ஆமா, இது நாம முதல்ல பார்த்த ஞான நூல் திருப்பாடல். அதுல சொன்ன நீதிக்கும் கருணைக்குமான அழைப்புக்கும் நேர் எதிரானது. உண்மையான விசுவாசம் மக்களை பிரிக்காது, சேர்க்கும். அப்போ போப்போட இந்த உரை நற்செய்தியில பார்த்த தனிப்பட்ட நன்றி உணர்வையும் முதல் வாசகம் திருப்பாடல்ல பார்த்த சமூக நீதியையும் இணைக்குதுன்னு சொல்லலாமா? நிச்சயமா. போப்பு வந்து கிறிஸ்தவ ஆன்மீகத்தை புத்துயிர்பெறச் செய்ய சொல்றாரு. அது சும்மா தனிப்பட்ட பக்தி மட்டும் இல்ல, அது ஒரு சக்தியா மாறணும். ஆமா, புதுப்பிக்கிறதுக்கும் மாற்றுறதுக்குமான ஒரு சக்தியா மாறணும். அவர் சொல்ற ஜூபிலி கருத்துக்கள், மனமாற்றம், தப்புக்கு பரிகாரம் செய்யறது, விடுதலை, இதெல்லாம் நற்செய்தியில பார்த்த தனிப்பட்ட நன்றியோடையும் ஞான நூல் திருப்பாடல்ல பார்த்த சமூக பொறுப்போடையும் சேரணும். நம்ம ஆன்மீகம் வந்து நம்ம சுத்தி இருக்கிற உலகத்தோட வழிகளுக்கு கண்ணை திறக்கிறதா இருக்கணும். ஆமா, கடைசியா அன்ன மரியாவோட பரிந்துரையும் இயேசு கிறிஸ்துல கிடைக்கிற முழுமையான ரட்சிப்பையும் ஞாபகப்படுத்தி முடிக்கிறார். ஆக ஞான நூல், திருப்பாடல், நற்செய்தி, போப்போட உரை ஒன்னா சேர்ந்து அதிகாரம், நீதி, குணமாவுதல், நன்றி, விசுவாசம், சமூக பொறுப்புன்னு பல விஷயங்களை அழகா இணைச்சு ஒரு பெரிய சித்திரத்தை நமக்கு காட்டுது. ஆமா, அதிகாரத்துல இருக்கிறவங்க நீதியா இருக்கணும், பாதிக்கப்பட்டவங்களுக்காக நாம பேசணும், நமக்கு கிடைக்கிற அருளுக்கு நன்றியோட இருக்கணும், நம்ம வழிபாடு உண்மையானதாவும் மத்தவங்களை ஏத்துக்கிறதாவும் இருக்கணும். எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கும்போது விசுவாசங்கிறது சும்மா ஒரு நம்பிக்கை இல்ல, அது செயல்பாடு. ஆமா, பொறுப்பு, நீதி, நன்றின்னு அது வெளிப்படணும். மிக அருமையா தொகுத்தீங்க. இந்த வாசகங்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சவால்னு நினைக்கிறேன். இது சும்மா ஆட்சியாளர்களை பத்தி மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நமக்குன்னு ஒரு அதிகாரம், ஒரு செல்வாக்கு இருக்கு. அதே மாதிரி நாம ஏகப்பட்ட குணமாதல், அருள், நன்மைகளை அனுபவிச்சிருக்கோம். அது உடம்பு சரியானதுல இருந்து ஒரு வாய்ப்பு, ஒரு உறவு வரைக்கும் எதுவா வேணா இருக்கலாம். கேள்வி என்னன்னா, நாம
அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துறோம், அந்த அருளுக்கு எப்படி பதில் சொல்றோம், அதுதான் முக்கியம். ஆமா, அந்த 9 பேரை போல நன்மைய வாங்கிட்டு அத பெருசா எடுத்துக்காம நம்ம வழியில போயிடுறோமா? இல்ல, அந்த சமாரியரை போல திரும்பி வந்து நன்றி சொல்லி அந்த அனுபவம் நம்மள மாத்துதா, மத்தவங்க கிட்ட, குறிப்பா ஒதுக்கப்பட்டவங்க கிட்ட இன்னும் இரக்கத்தோட நீதியோட நடக்க தூண்டுதா? இதுதான் நாம யோசிக்க வேண்டிய முக்கியமான கேள்வி. நீங்க பெற்ற ஒரு நன்மை, ஒரு சுகம், ஒரு அருள், அது தானாகவே உங்களை நன்றியுள்ளவராகவும் மத்தவங்களுக்கான நீதியில் அக்கறை உள்ளவராகவும் மாத்திருக்கா? இல்ல, அருளப் பெற்றும் எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே இருக்கோமா? இது ஆழமான சிந்தனைக்குரியது. நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு இறுதி கேள்வி. உங்க வாழ்க்கையில நீங்க எங்க, எப்போ கடவுளோட அருளையோ இல்ல ஒருவிதமான குணமாதலையோ ரொம்ப ஆழமா உணர்ந்திருக்கீங்க? அந்த அனுபவம் உங்களோட பார்வைய, உங்களோட செயல்களை, குறிப்பா சமுதாயத்துல அந்நியர்களா, தொழுநோயாளிகளா, இல்ல சாதாரணமா சொன்னா தேவையில இருக்கிறவங்களா கருதப்படுற மத்தவங்க கிட்ட நீங்க நடந்துக்கிற விதத்தை எப்படி மாத்திருக்கு, இல்ல இனி எப்படி மாத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த சிந்தனையோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம்.